விஜய் வந்தா பரம சந்தோஷம், சூப்பர். விஜய் வந்தால் தான் வெற்றி வருங்கிற பிம்பத்தை இவர்கள் கட்டமைப்பு இவர்களுடைய பலவீனம். விஜய் தெளிவா இருக்கார். இன்ட்ரெஸ்டிங்லி விஜயுடைய கட்சியில் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் அமைதியா இருக்கிறார். அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதை விரும்பவில்லை. அதாவது ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் போயிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல இருக்காங்க. ஆனா அவருடைய மூன்றாம் கட்ட நிர்வாகம் தொண்டர்களும் அதை விரும்புகிறார். இது நான் கிரவுண்ட்ல ஒரு பெரிய சேஞ்ச் பாக்குறேன். ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸுக்கு நீங்க போகணுமானா ஆமான்றாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி அவருடைய எண்ணம் விஜய் முதல்வராக்குவதாக இருந்தது. இப்போது அவருடைய எண்ணம் திமுக தோற்கடிப்பதா மாறி. அப்ப வந்து டிஎம்கே தோற்கடிச்சு ஃபுல் ப்ரூஃபா இருக்கணுங்க. நம்ம சாய்ஸ் எடுக்க முடியாது. முதல்ல நம்ம டிஎம்கே தோற்கடிச்சிரோம், மத்த நம்ம அப்புறம். இது தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. இத கட்சிக்காரங்களே என்கிட்ட சொன்னது, ரொம்ப முக்கியமான நிர்வாகிகள் அவங்க கூட இருக்கிறவங்களே சொன்னது. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சார் தளபதி தான் சார் சிஎம், தளபதி தான் சார் சிஎம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு 2026 அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க சார் டிஎம்கே இப்படி வரவிடாம சார்னு ட்ராக் முதல்ல மாறும். ஏடிஎம்கே கூட்டணி செஞ்சாலும் பரவாயில்ல சார், என்ன பண்ணாலும் பரவாயில்ல சார். ஏதாவது அப்ப வந்து அவங்களுடைய கோல் போஸ்ட் வந்து மாறி ஏதாவது செய்யணும் திமுக. அப்ப இது வந்து கீழே மாறி. அப்ப அந்த குரலுக்கு வந்து விஜய் செய்ய முடிப்பாராங்கிறது அவருடைய முடிவு.